கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த உலகிலே மனிதர்களாக வாழ வந்திருக்கிறோம். ஆனால் நடப்பதை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் மனிதர்களாக வாழுகிறோமா என்ற கேள்வி நமக்குள் அப்பப்போ எழப்படுகிறது. காரணம், நாம் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது மேகங்களையும் ஆகாயங்களையும் நிலாக்களையும் நட்சத்திரங்களையும் இயற்கையையும் காமித்து நம்மை வளர்த்தார்கள். ஆனால் இன்றைய காலம், குறிப்பாக 2K அப்படின்னு என்று சொன்னால்தான் எல்லோருக்கும் புரியும். 2K 2000க்கு பிறகு பிறந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கு செல்போன் என்ற ஒரு மோசமான சமுத்திரத்தில் இன்றைய சிறார்கள், வாலிபர்கள், யுவதிகள் எல்லாம் மூழ்கி கிடக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய நவீன உலகில் மொபைல் போன், கேமரா போன் இல்லாத உலகம் என்று கேட்டால் எங்குமே கிடையாது. இன்றைக்கு முழு உலகமும் ஒரு மொபைல் யுகமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு கேமரா, மொபைல் போன் இல்லாவிட்டால் கிட்டத்தட்ட மனிதர்களுடைய பார்வையிலே அவன் மனுஷனே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு மனிதர்கள் இந்த மொபைல் போனுடைய வரவேற்பை வானத்தின் அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே மொபைல் இல்லாவிட்டால் அவன் ஏதோ இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லை என்று சொல்லாமல் சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு நிறைய பேர் இந்த மொபைல் போனுடைய பெருமையை உயர்த்தி பேசுகிறார்கள். நாம் வைத்திருக்கும் மொபைல் போன் அனைத்து வசதிகளையும் அது நமக்கு தந்தாலும், எப்படி அனைத்து வசதிகளும் நமக்கு தந்தாலும் மறுபக்கம் நமக்கு கடல் அளவுக்கு தீமைகள் அதன் வழியாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அடைந்து கொண்டிருப்பதை இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் பாதுகாக்கும் விஷயத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டும். என்றால் இன்றைய இளைய சமுதாயம், சிறார்கள் செல்போன் என்ற சிறையிலே சிக்கி சின்னாபின்னமாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே எத்தனையோ சிறைச்சாலைகள் இருக்கிறது. எல்லா சிறைச்சாலைகளிலும் கைதிகளை உள்ள அனுப்புவது அவன் திருந்தி வெளியே வரணும் தான் சிறைச்சாலைகள் உருவாக்கப்பட்டது. மாறாக இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே கைதிகளுக்கு மொபைல் போன் கிடைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு உலகம் மாறி இருக்குது என்று சொன்னால், இந்த மொபைல் இந்த உலகத்தை தன் கண்ட்ரோலில் வைத்திருப்பதாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ கைதிகள் ஒரு காலகட்டத்திலே சிறையில் பாடத்தை படித்து தண்டனைக்கு பின்னால் நல்லவர்களாக வந்தார்கள். இன்றைக்கு உள்ள போகும்போதும் அயோக்கியனா போறான், வெளியே வரும்போது அதுல டபுள் மடங்கா வர்றான். காரணம் என்னன்னா, தண்டனைக்குண்டான